குட் டே டு எவ்ரிஒன். இந்த வீடியோல இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் பத்தி பார்ப்போம் வாங்க. வெல்கம் டு சினி பர்க். ஃபர்ஸ்ட் நம்ம கிங்ஸ்டன் படத்தை பத்தி பார்ப்போம். மியூசிக் டைரக்டர் அண்ட் ஆக்டரான ஜிவி பிரகாஷ் இப்ப அவர் நடிப்புல 25th ஃபிலிமா நடிச்சிருக்க படம் தான் கிங்ஸ்டன். இந்த படத்தை கமல் பிரகாஷ் அவரோட டெபியூட் ஃபிலிமா எடுக்கிறாரு. பேச்சுலர் படத்துல ஹீரோனா ஆக்ட் பண்ண திவ்யா பாரதி தான் இந்த படத்துல ஹீரோனா ஆக்ட் பண்ணிருக்காங்க. இந்த படம் பேன் இண்டியா மூவியா ரிலீஸ் பண்ண போறாங்களாம். இது ஒரு ஃபர்ஸ்ட் சி அட்வென்ச்சர் ஹாரர் ஃபிலிமா இருக்கும்னு சொல்றாங்க. லைக் ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன படங்கள் மாரி. இந்த படத்தோட ஷூட்டிங் இப்ப கம்ப்ளீட்டா எடுத்து முடிச்சிருக்காங்க. அதுக்கு ஜிவி பிரகாஷ் நன்றி தெரிவிச்சிருக்காரு கிங்ஸ்டன் டீமுக்கு. கமல் சார் வச்சு இந்தியன் படத்தை எடுத்த சங்கர் அதோட சீக்வல் எடுக்க போறோம்னு 2017 அனௌன்ஸ் பண்ண இந்தியன் 2 ஷூட்டிங்ல ஆக்சிடென்ட், அதுக்கப்புறம் லாக்டவுன் எல்லா பிரச்சனையும் தாண்டி போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு. பட் அது எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த படத்தோட தோல்வியில இருந்து வெளியே வர கேம் சேஞ்சர் படத்தை எடுத்து இந்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணாங்க. பட் அதுவும் சரியான ரெஸ்பான்ஸ் வாங்கல. ஆனா வேர்ல்டு வைட் கலெக்ஷனா 200 கோடி எடுத்திருந்தாலும் படத்தோட ப்ரொடியூசர் தில்ராஜுக்கு 100 கோடி லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இவர் ஆல்ரெடி வாரிசு படத்தை தமிழ்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த சிச்சுவேஷன்ல சங்கர் சார் கம்பேக் கொடுக்க இந்தியன் 3 படத்தை ஹிட் ஆக்கணும்னு அதுல ஃபுல் ஃபோக்கஸா ஒர்க் பண்ணினே இருக்காராம். ஆக்டர் தனுஷ் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ற படம் தான் இட்லி கடை. இந்த படத்துல நித்யா மேனன் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இந்த வருஷம் ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி. பட் இன்னும் அந்த படத்தோட சில ஷூட் ஒர்க்ஸ் ஃபாரின்ல எடுக்கிறது பெண்டிங்ல இருக்கான். ஆனா அந்த படத்தோட ஹீரோயின் நித்யா மேனன் மார்ச் எண்டு வர டேட் கொடுக்க போறது இல்லையா. இவங்க இப்போ பாண்டியராஜ் விஜய் சேதுபதி வச்சு டைரக்ட் பண்ற படத்துல ஹீரோயினா நடிச்சுன்னு வராங்க. நித்யா மேனன் என்ன சொல்றாங்கன்னா, என்னோட ஷூட் டேட்ல மத்தவங்களை வச்சு ஷூட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டாரு தனுஷ்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனைல இருந்து இட்லி கடை டீம் வெளியே வருவாங்களா மாட்டாங்களான்னு போக போக தெரியும். போன வருஷம் பிப்ரவரி மாசம் கிரீஷ் ஷெட்டி டைரக்ஷன்ல மலையாளத்துல எடுத்து மத்த லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன படம் தான் பிரேமலு. இந்த படத்தை ஃபகத் ஃபாசில் தான் ப்ரொடியூஸ் பண்ணாரு. இதுல நாஸ்லின் அப்புறம் அமிதாப் பச்சன் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு கிரீஷ், கிரண் ஜோஷின்னு 2 பேர் சேர்ந்து ஸ்டோரி எழுதியிருந்தாங்க. இதுக்கு விஷ்ணு விஜய் தான் மியூசிக் போட்டிருந்தாரு. 3 கோடி பட்ஜெட்ல ரிலீஸ் ஆன இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல 130 கோடி கலெக்ட் பண்ணி லாஸ்ட் இயர் பிளாக் பஸ்டர் ஆச்சு. இப்போ இந்த படத்தோட பார்ட் 2 எடுக்க போறோம்னு ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன நியூஸ்னா, இந்த படத்தோட ஷூட்டிங் இந்த வருஷம் ஜூன்ல ஆரம்பிச்சு இந்த படத்தை இந்த வருஷம் டிசம்பர்ல ரிலீஸ் பண்ற பிளான்ல இருக்காங்களாம் பிரேமலு மூவி டீம். டைரக்டர் கௌதம் மேனன் டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்சன் ஒரு படத்தை மலையாள ஸ்டாரான மம்முட்டியை வச்சு எடுத்து முடிச்சிருக்காரு. அந்த படம் இந்த மாசம் ஜனவரி 23ஆம் தேதிக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. அந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக கௌதம் மேனன் ரீசெண்டா இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அந்த இன்டர்வியூல துருநட்சத்திர படத்தை பத்தி, ஆக்டர் சூர்யா பத்தி, ஜிவிஎம் அப்கமிங் ஃபிலிமை பத்தி பல விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காக்க வாரணம் படத்துக்கு அப்புறம் என் ப்ரொடக்ஷன்ல சூர்யா சார் வச்சு துருநட்சத்திர படத்தை எடுக்கலாம்னு அவர்கிட்ட ஸ்டோரி சொன்னேன். பட் அவர் அதுக்கு ஒத்துக்கல. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த டைம்ல. அதான் அதுக்கப்புறம் சூர்யா சாரோட சேர்ந்து படம் பண்ண வாய்ப்பு அமையலன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் துருவ நட்சத்திர படம் என் கையில இருந்து வேற நிறைய ப்ரொடக்ஷன் கிட்ட போச்சு. அதான் அந்த படம் ரிலீஸ் ஆக இவ்வளவு டிலே ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. பட் அந்த படத்தை கண்டிப்பா ரிலீஸுக்கு கொண்டு வருவேன். மேலும் துருவ நட்சத்திரம் படத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய மதகஜராஜா படம் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்ப ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் வாங்குறது ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவரோட அப்கமிங் பிலிமை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, தளபதி விஜய் வச்சு எடுக்க இருந்த யோகன் அத்தியாயம் 1 படத்தை விஷால வச்சு எடுக்க போறதாகவும், அதுக்கப்புறம் டைரக்டர் வெற்றிமாறனோட ஸ்டோரியை வச்சு ரவி மோகன் கூட ஒரு படம் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காரு. டைரக்டர் மணிரத்னம் அண்ட் கமல் சார் காம்போல ரிலீஸ் ஆன நாயகன் படத்துக்கு அப்புறம் 38 வருஷம் கழிச்சு இந்த வருஷம் ரிலீஸ் ஆக இருக்க படம் தான் தக் லைஃப். இதுல கமல் சார், எஸ்டிஆர், த்ரிஷான்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த தக் லைஃப் போன வருஷம் நவம்பர் மாசமே ஃபுல் ஷூட்டும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த வருஷம் ஜூன் மாசம் இந்த தக் லைஃப் படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுதுன்னு லாஸ்டா ரிலீஸ் பண்ண தக் லைஃபோட கிளிம்ஸ் டீசர்லயே சொல்லிட்டாங்க. இப்போ என்ன நியூஸ்னா, இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் கோலிவுட்ல அப்கமிங் வர மூவிஸ்க்கு ஐகானா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த தக் லைஃப் படத்துல கமல் சார் அண்ட் எஸ்டிஆர் ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக்ல பார்க்க போறீங்கன்னு தக் லைஃப் படம் டீம் சொல்றாங்க. ஆக்டர் சூர்யாவோட ரெட்ரோ படம் மே 1 ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஆல்ரெடி போஸ்டர் மூலமா அபிஷியலா சொல்லிட்டாங்க. இந்த ரெட்ரோ படம் வர இன்னும் கரெக்டா 100 நாள் இருக்க டைம்ல இந்த வருஷமே சூர்யா 45 படமும் ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வாடி வாசல் படம் ஷூட் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு ஆல்ரெடி அபிஷியலா ஒரு போஸ்டர் மூலமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் யாரோட லைனப்ல படம் நடிக்க போறாருன்னு பார்த்தா, லக்கி பாஸ்கர் படத்தை எடுத்த வெங்கி அட்லூரியோட படம் பண்ண போறதா சொன்னாங்க. ஆனா இப்போ வெங்கி அட்லூரி தனுஷை வச்சு படம் பண்ண போறதா சொல்றாங்க. இப்ப புதுசா என்ன சொல்றாங்கன்னா, வெங்கி அட்லூரி சூர்யா அண்ட் தனுஷ்னு 2 பேரும் சேர்த்து வச்சு ஒரு படத்தை எடுக்க போறதா சொல்றாங்க. பட் இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகல. இந்த டைம்ல மின்னல் முரளி படத்தை எடுத்த பசில் டைரக்ஷன்ல கோகுலம் புரொடக்ஷன்ல சூர்யா நடிக்க போறதா சொல்றாங்க. பட் அதுவும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இவ்வளவுதாங்க இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற ஒரு சினிமா அப்டேட்ஸோட நாளைக்கு பார்ப்போம்.